இந்தியாவில் வளரும்போது நம்ம எல்லாரும் சைல்டு மேரேஜஸ் கேசஸ் பற்றிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் பாட்டிக்கெலாம் 10 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும், அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் கூட இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய நடக்குது. இன்ஃபேக்ட் இந்த கதையெல்லாம் கேட்டாலே எரிச்சலாக வரும்ல, அந்த மாதிரி சில கேசஸ் தான் இது. 1991 ஹைதராபாத்தில் 10 வயசு அமீனாவை வெறும் 5000 ரூபாய்க்கு ஒரு 60 வயசு சவுதி ஆள்கிட்ட வித்துடுறாங்க. பட் ஏர்போர்ட் போகும்போது ஆஃபிஷியல்ஸ்லாம் பார்த்து சந்தேகப்பட்டு சைல்ட் டிராஃபிக்கிங் கேஸில் இந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. அட் தட் டைம் இந்தியாவில் இது பெரிய நேஷனல் நியூஸ் ஆச்சு. 2007 கர்நாடகாவில் ஒரு 12 வயசு குழந்தைய ஒரு 50 வயசு சாமியாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க நம்பியிருக்காங்க ஒரு நல்ல நாளில் இவர் ஒரு வெர்ஜின் சைல்டை கல்யாணம் பண்ணார்லாம் அந்த ஊரில் இருக்க ஈவல் எல்லாம் அவரால் ஒழிக்க முடியும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மெரிட் அவருக்கு கிடைக்கும். 2022 பீகாரில் ஒரு 14 வயசுக்கும் ஒரு 80-year-old லேண்ட்லார்டுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு ஒரு சின்ன பிளாட்னும் ஒரு 3 ஆட்டுக்குட்டியும் அவர் ரிட்டர்னாக கொடுத்துருக்காரு. 2010 நம்ம தமிழ்நாட்டில் 13 வயசு குழந்தைய 40 வயசு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஹி வாஸ் ஃப்ரம் அ ஹையர் காஸ்ட். இந்த பொண்ணை இவரை கல்யாணம் பண்ணால் பியோர் ஆகிடும்னு நம்பி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. 2003 கர்நாடகாவில் ஒரு 11 வயசு குழந்தைய கூட்டு போய் 45 வயசு ஆள் மந்திரவாதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணோட ஃபேமிலி பிலீவ் பண்ணியிருக்குது ஒரு வெர்ஜின் சைல்டை ஒரு மந்திரவாதி கல்யாணம் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு நிறையா காசு கிடைக்கும்.